2026 சட்டமன்ற தேர்தலில் அறிவாலயத்தில் விருப்ப மனு கொடுக்க வந்திருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதியில் நான் நிக்கலான்ட்டு விருப்ப மனு கொடுத்திருக்கேன். முதுகுளத்தூர் தொகுதியில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த அந்த தொகுதியில் நிக்கலான்ட்டு விருப்ப மனு கொடுத்திருக்கேன். நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று படமான தேசிய தலைவர் படத்தில் தேவராக நடிச்சிருக்கேன். இன்னைக்கு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்குளத்தூர் மக்களும் என்னை வந்து தேவரின் மறு உருவமாக பார்க்கறதுனால நான் நிச்சயமாக தொகுதியில் என்ன எனக்கு பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு விருப்ப மனு கொடுத்துருக்கேன். இந்த தேர்தலில் இஸ்லாமிய மக்களாக எங்களுடைய முக்கிய கடமை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து சிஏஏ NRC சட்டத்தை போன்ற கடுமையான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொல்ல துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த ராட்சசனை அடியோடு வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு அரசியல் ஆதரவாக்கணும். இதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். பிஜேபியையும் அதிமுக என்ற எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியையும் நிச்சயமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வாக்களிச்சுட்டு இருக்கோம். இந்த வாட்டி கூடுதலான வாக்களிப்போம், வெறிகுண்டு அளிப்போம். நாங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் உண்மையான விசுவாசிகள், புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அன்னைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சியை அழித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நடுத்தெருவில் நிற்க வைக்கணும், அவர் விரட்டணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த தேர்தல் நிச்சயமா நடக்கும். எனக்கு இந்த முறை வாய்ப்பளித்தால், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்புன்னு சொல்லியிருக்கார் தலைவர், இந்த முறை வாய்ப்பளித்தால் தங்க தலைவரின் காலில் என்னுடைய வெற்றியை சமர்ப்பணம் செய்வேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். முதுகுளத்தூர் என்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த இடம் அவருடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அங்கே நன்கு பரிச்சயமாக நான் இருக்கேன். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பதனாலும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஆயிஷா பி என்ற இஸ்லாமிய தாயிடம் பால் குடிச்சு வளர்ந்ததாலும் நான் ஒரு ரத்த சொந்தமாக பார்க்கப்படுறேன். நிச்சயமா அந்த தொகுதியில் என்ன மாபெரும் வெற்றி கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ராமநாதபுரத்தில் வந்து எந்த கட்சி சார், ராமநாதபுரம் எப்பவுமே திமுகவுடைய கோட்டை தான். ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வாட்டி அதிகப்படியான தொகுதிகளை ராமநாதபுரம், மதுரை மற்ற தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் நிச்சயமா வெற்றி பெறும். ஏன் வெற்றி பெறும்னா, இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இணைஞ்சது வந்து மிகப்பெரிய பலமா இருக்கு. அவர் ஓபிஎஸ் இணைந்தது எங்களுக்கு வந்து முக்குளத்தூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவியின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் தொண்டர்கள் நிச்சயமா ஓபிஎஸ் பக்கம் வருவாங்க. அந்த வெற்றி வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கும். மக்களுடைய கோரிக்கை ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய அரசியல் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் என்ற பேர்ல வந்து இன்னைக்கு சாலை திறந்து வச்சிருக்காங்க, மேம்பாலத்தை ஐயா திறந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் எங்களுக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு சுற்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியில நிச்சயமா முதலமைச்சர் சுற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். விருப்பம் ராமநாதபுரம் மட்டும்தான் சொல்லிருக்கீங்களா இல்ல வேற தொகுதிகள்? இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். முதுகுளத்தூர் மட்டும் தான் கட்டியிருக்கேன். ஒரே ஒரு சாய்ஸ் தான். அது ஒரு சாய்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா இப்ப வெற்றி பெறுவேன். நன்றி, தேங்க்யூ.